பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம் நாளை முடிவடைகிறது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதில் திமுக கூட்டணியினர் தீவிரம். மக்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றியே தீருவேன். கேப்டன் விஜயகாந்த் உறுதி. லஞ்சத்தை ஒழிப்பதற்கான லோக்பால் மசோதா பிரணாப் முகர்ஜி தலைமையிலான குழு அறிவிப்பு. வயது முதியவர் மீண்டும் முதலமைச்சராக கூடாது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. இன்னும் ஒரு நாளே இருப்பதால் கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி 234 தொகுதிகளிலும் கட்சித் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்து ஓட்டு சேகரித்து வருகின்றனர். தேமுதிக, அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவாக கேப்டன் விஜயகாந்த், செல்வி ஜெயலலிதா, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநில செயலாளர்கள் ஜி. ராமகிருஷ்ணன், தா. பாண்டியன் ஆகியோர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் தேசிய தலைவர் நிதின் கட்காரி, சுஷ்மா சுவராஜ், வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் அத்வானி இன்று பிரச்சாரம் செய்கிறார். அரசியல் கட்சியினரின் அனல் பறக்கும் பிரச்சாரம் நாளை மாலை 5 மணியுடன் ஓய்வடைகிறது. இன்னும் ஒரு நாளே எஞ்சியிருப்பதால் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் தொகுதிகளை முற்றுகையிட்டு உச்சகட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா இன்று தென்சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதி முழுவதும் சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார். நாளை மாலை 5 மணிக்கு பிறகு கூட்டம், ஊர்வலம், வாகனங்களில் சென்று பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மைக் செட், ஒலிபெருக்கி மூலமும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. அதே நேரத்தில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்கவும், பூத் ஸ்லிப் வழங்குவதற்கும் அரசியல் கட்சியினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தோல்வி பயம் காரணமாக திமுக கூட்டணியினர் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் ரகசிய வேலையில் ஈடுபட்டுள்ளனர். காங்கிரசார், பாமகவினர், விடுதலை சிறுத்தையினர் ஆகிய கட்சியினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வருகிறார்கள். இதுபற்றி தேமுதிக, அதிமுக கூட்டணியினர் புகார் கொடுத்தாலும் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. வாக்குச்சாவடிகளில் அமரும் அரசு ஊழியர்கள் பலரை திமுக கூட்டணியினர் சரிகட்டி விட்டதாகவும் கூறப்படுகிறது. வெளி மாநிலங்களில் இருந்து வந்துள்ள அதிகாரிகளே தேர்தல் விதிமுறைகளை முறையாக செயல்படுத்துகிறார்கள். மற்றவரை திமுக கூட்டணியினரின் விதிமுறை மீறல் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. வாக்காளர்களுக்கு கொடுக்க திமுகவினர் எடுத்துச் சென்ற 2 கோடி ரூபாய் ஆவடி அருகே பிடிபட்டுள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராதாபுரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வீட்டு அருகே போலீசார் நடத்திய சோதனையில் 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட இருவரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள NGO காலனியில் நிதி நிறுவன அதிபர்கள் சுதாகர், கணேசன் ஆகிய இருவரின் வீட்டில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் வைத்திருப்பதாக தேர்தல் அலுவலகத்திற்கு புகார் வந்தது. இதனை அடுத்து பறக்கும் படையினர் அந்த வீட்டை சோதனையிட்டதில் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வாக்காளர்களுக்கு கொடுக்க காங்கிரசார் பதுக்கி வைக்கப்பட்ட பணம் என்று தெரிகிறது. போலீசார் அந்த நிதி நிறுவன அதிபர்கள் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே உள்ள பீமந்தோப்பு கிராமத்தில் திமுகவினர் ஓட்டுக்கு தலா 200 ரூபாய் வீதம் பணம் கொடுப்பதாக புகார் ஒன்று தேர்தல் அதிகாரிக்கு வந்தது. இத்தகவல் அறிந்த போலீசார் அங்கு வந்து விசாரித்ததில் திமுகவைச் சேர்ந்த சேகர் என்பவர் ஓட்டு ஒன்றுக்கு 200 ரூபாய் வீதம் என்று கவரில் வைத்து வீடு வீடாக சென்று கொடுப்பது தெரியவந்தது. போலீசார் வருவதைக் கண்ட சேகர் தலைமறைவாகிவிட்டார். இதுவரை போலீசார் தேடி வருகின்றனர். ரிஷிவந்தியம் தொகுதி மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை மீற மாட்டேன் என்றும் தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கட்டாயம் செய்து கொடுக்க இருப்பதாக கேப்டன் விஜயகாந்த் உறுதியளித்தார். ரிஷிவந்தியம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் நேற்று தனது தொகுதியில் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்தார். ஏராளமான மக்கள் கூடியிருந்து கேப்டனை வரவேற்றனர்.
கேப்டனுக்கு மக்கள் அமோக ஆதரவு அளித்தனர். ரிஷிவந்தியம் தொகுதியில் உள்ள கிராமங்களுக்கு ஆளும் கூட்டணியினர் அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்காதது குறித்து விஜயகாந்த் வருத்தம் தெரிவித்தார். பல வருடங்களாக இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து வரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் இதுவரை தொகுதி மேம்பாட்டிற்காக முயற்சிகள் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பகண்டை கூட்டுரோடு பகுதியில் நேற்று மதியம் பிரச்சாரம் செய்த கேப்டன், உங்களிடம் வாக்கு பெற்று சென்ற திமுக காங்கிரஸ் கூட்டணியினர் இந்த தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து கொடுக்காதது வருந்தத்தக்கது என்றார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்க வேட்பாளர் விஜயகாந்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் நான் கேட்கிறேன். இங்குள்ள எல்லாருக்கும் நல்லது நிச்சயமாக செய்து கொடுப்பேன். 3 வருஷத்துல அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன். பூனையை யானையாக்குறேன், கயிறு திரிக்கிற மணல் அப்படிலாம் சொல்ல, என்னால் அடிப்படை வசதி நிச்சயமாக செய்து கொடுப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுக்க. அடுத்தவங்களை மாதிரி ஏமாத்த மாட்டேன். மக்கள் எனக்கு தொகுதி கொடுக்கிற அந்த நிதியில இருந்து இது வரைக்கும் நான் 5 பைசா எடுத்திருந்தால் எப்படியோ வாழ்ந்திருப்பேன். இல்லாட்டி இந்த திமுக கட்சியில் கூட்டணி சென்னை எவ்வளவு காசு கொடுக்கிறேன் அப்பவே நான் ஒத்துக்கறலையே. ஆக இவங்க ஏதாவது எங்க நிரூபிக்க முடியுமா? அடுத்து கலைஞர் நான் நிரூபிக்கிறேன். நம்ம தேவையில்லாத விஷயம் உளவுத்துறை வச்சு எப்படி பரப்புனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மக்களே, நகரங்களில் உள்ள சாலைகளை மட்டும் மேலும் மேலும் சீரமைத்து வளர்ச்சிப் பணிகள் செய்வதாக கூறிக்கொள்ளும் ஆளும் கட்சியினர் நாட்டின் அடிப்படையான கிராமங்களை புறக்கணித்து வருவது கண்கூடாக தெரிகின்ற உண்மை என்று கூறிய கேப்டன், தன்னை 6வது முறையாக முதலமைச்சராகும்படி கருணாநிதி கூறுவது தமிழகத்தை மேலும் சீர்குலைக்கவா என்றும் கேப்டன் கேள்வி எழுப்பினார். ரிஷிவந்தியம் தொகுதி மக்கள் தனக்கு ஆதரவு கொடுத்து தன்னை தேர்ந்தெடுத்தால் தொகுதி சொன்ன வாக்குறுதிகளை மீறமாட்டேன் என்றும் மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றியே தீருவேன் என்றும் கேப்டன் விஜயகாந்த் வாக்குறுதி அளித்தார். ஆக நான் ஆரம்பித்த என் மானசீக குருவான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி கூட தான் கூட்டு வச்சேன். ஆகையினால நான் இதெல்லாம் கவலைப்படுறது மக்கள். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள். உங்கள் வேட்பாளரான விஜயகாந்துக்கு கொட்டு முரசு சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளர் அந்த விஜயகாந்திற்கு இந்த கூட்டோடிலிருந்து கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லோரும் கூட்டாக இருந்து நிச்சயமாக வெற்றிக்கணையை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி நிச்சயமாக அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பேன். இந்த ரிஷிவந்தியம் தொகுதி பின்னோக்கி இருந்த தொகுதியை முன்னோடியாக தமிழ்நாட்டின் முன்னோடியாக மாற்றி காட்டு என்று சொல்லிக்கொண்டு வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். திமுக என்றாலே தில்லுமுள்ளுதான் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஆரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பாபு முருகவேலை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். கண்ணமங்கலம், ஒன்னூபுரம், சேவூர் ஆகிய கிராமங்களில் பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதாவிற்கு கிராம மக்கள் சார்பில் மாபெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆரணி அண்ணா சிலை அருகே ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். ஆரணி என்றாலே நினைவுக்கு வருவது நெசவாளர்கள்தான். அந்த நெசவாளருக்கு ஒரு பிரச்சினை என்று சொன்னவுடன் உடனடியாக 10 லட்சம் ரூபாய் துணிகளை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு கேப்டன் வழங்கியதை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நினைவு கூர்ந்தார். ஒரு மனிதனுக்கு எப்படி 2 கண்கள் முக்கியமோ அதுபோல ஒன்று விவசாயமும் இன்னொன்று நெசவும் தான் லட்சக்கணக்கான குடும்பங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ வைத்துக் கொண்டிருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, கேப்டன் என்றைக்குமே ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருப்பார். கிராமங்கள் என்றைக்கு வளர்கிறதோ அன்றைக்குதான் நமது தமிழ்நாடு வளர்ந்ததாக சரித்திரம் இருக்கும் என்பதை கேப்டன் மிகவும் உறுதியா இருக்கார். அதே போல விவசாயமும் நெசவும் ஈக்குவலா இன்னைக்கு நல்லபடியாக வளர்ந்தால்தான் அதை நம்பி இன்னைக்கு லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு. அத்தனை குடும்பங்களும் சிறந்த முறையில வாழ நிச்சயமாக கேப்டன் அவர்கள் உங்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நெசவாளர்களே, ஒன்று சிந்தித்து பார்க்கலாம். முன்பு ஒரு முறை ஒரு பிரச்சனை நெசவாளர்களுக்கு வந்த பொழுது கேப்டன் அவர்கள் என்றைக்கும் நெசவாளர்களுக்கு உற்ற தோழராக நண்பராக நீங்கள் நெய்த துணிகளை 10 லட்சம் ரூபாய்க்கு நெசவு துணிகளை வாங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்தார். ஆனா இன்னைக்கு திமுக பிரியாணி போடுறோம், கஞ்சி தொட்டி தருக்கிறோம் என்று சொன்னாங்களே ஒழிய மக்களுக்கு நெசவாளர்களுக்கு உறுதியாக இருந்தவர் நமது கேப்டன் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுவது என்னுடைய கடமையாகும். திமுக என்றாலே தில்லுமுள்ளுதான் என்றும்
அந்த கட்சியிடம் ஏமாற வேண்டாம் என்றும் அவர்களை நாட்டை விட்டு விரட்ட மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். ஆரணியில் 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கவும், நெசவாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க நமது வேட்பாளர் பாபு முருகவேல் சட்டமன்றத்தில் உங்கள் குரலாக எதிரொலிக்க அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். அதே போல இந்த முறை இங்க நமது வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுபவர் திமுகவை சேர்ந்த சிவானந்தம் என்பவர். மக்களே, உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று தெரிவிச்சுக்கணும், யாரையும் திட்டி அது மூலமாக ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் என்றைக்கும் நமது கட்சிக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்ல முறையில் செய்யல, நல்ல முறையில் பணியாற்றவில்லை என்றால் அதை சுட்டிக்காட்டும் கடமை நிச்சயமாக நமது கட்சிக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யார் இந்த சிவானந்தம்? மக்களாகி நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு பிழைப்பை தேடி இந்த ஆரணிக்கு வந்தவர் இன்னைக்கு 2000 கோடி ரூபாய்க்கு அதிபராக இருக்கிறார். நிச்சயமாக நீங்க எல்லாரும் சிந்திக்கணும். என்ன, அவர் ஏதாவது வயக்காட்டுல போய் உழுதாரா, வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டாரா? சிந்திங்க. எங்க இருந்து வந்துச்சு அவருக்கு இந்த 2000 கோடி ரூபாய்? மக்களே, உங்களுடைய வரிப்பணம், லஞ்ச பணம், ஊழல் பணம், இன்றைக்கு லஞ்ச ஊழல் செய்து கோடி கோடியாக கொள்ளையடித்து சம்பாதிச்சு வச்சதுன்னா இன்னைக்கு 2000 கோடிக்கு இன்னைக்கு அதிபதியா இருக்கிறார். மக்களாகி நீங்கள் நல்லபடியா சிந்திக்கணும். இந்த பிரச்சார கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற தங்கள் கட்சி உதவும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஊழலுக்கு எதிரான சட்ட மசோதாவான லோக்பால் விரைவில் கொண்டுவர வேண்டும் என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கடந்த 4 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தார். அதன் பின்னர் மத்திய அரசு அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி அரசு தரப்பில் அமைச்சர்கள் பிரணாப் முகர்ஜி தலைவராகவும், சிதம்பரம் வீரப்ப மொய்லி ஆகியோர் ஒருங்கிணைப்பாளர்களாகவும், கபில் சிபல், சல்மான் குர்ஷித் ஆகியோர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டனர். அதேபோல் பொதுமக்களின் பிரதிநிதிகளாக அண்ணா ஹசாரேயும், உச்சநீதிமன்ற நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே, முன்னாள் சட்ட அமைச்சர் சாந்தி பூஷன், வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரும் கமிட்டியில் இடம்பெற்றுள்ளனர். 10 பேர் கொண்ட இக்குழுவினர் லோக்பால் மசோதா சம்பந்தமான பணிகளை விரைவில் ஆரம்பித்து வரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் முடிப்பார்கள் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற தங்களது கட்சிகள் உதவும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் LK அத்வானி, மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் சீதாராம் யெச்சூரி ஆகியோர் கூறியுள்ளனர். 87 வயது முதியவர் மீண்டும் முதல்வராக வேண்டுமா என்று ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களிடம் கேள்வி கேட்டார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவை திரட்ட கொச்சிக்கு வந்த ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி கட்சி வெற்றி பெற்றால் அடுத்த தேர்தலின் போது முதல்வருக்கு 93 வயதாகும். இந்த முதியவர் உங்கள் முதல்வராக இருப்பார். இந்த நிலைமை உங்களுக்கு வேண்டுமா என்று பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட மக்களிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் முதியோர்களுக்கு ஓய்வு கொடுத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டார். வைகோ வெளியேறியதால் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று செல்வி ஜெயலலிதா கூறினார். சேலத்தில் நேற்று செல்வி ஜெயலலிதா ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில், கடந்த 5 ஆண்டு திமுக அரசியல் தமிழக பொருளாதார ரீதியில் பின்னடைவை சந்தித்துள்ளது. மின்வெட்டு உள்ளிட்ட பிரச்சினைகளால் ஜவுளி தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் நலிவடைந்துள்ளன. ஏராளமானோர் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர் என்று தெரிவித்தார். தான் முதல்வராக பொறுப்பேற்றதும் தமிழகத்தின் பின்னடைவை சரி செய்வது மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும் என்றார். திமுக அரசின் ஒவ்வொரு நலத்திட்டமும் ஒரு குடும்பத்திற்காக ஏற்படுத்தப்பட்டதை தவிர மக்கள் நலனுக்காக கொண்டுவரப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இப்போதைய திமுக ஆட்சியில் தவறு செய்தவர்கள் மீது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு நிவாரணம் கிடைக்கவும் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதியளித்தார். வைகோ விலகியதால் தங்கள் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று செல்வி ஜெயலலிதா கூறினார். அசாமில் 64 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இந்நிலையில் அங்கு ராணுவத்தினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். அசாமில் 126 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவற்றில் முதல் கட்டமாக 62 தொகுதிகளுக்கு கடந்த 4ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அதில் 70% வாக்குகள் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் அங்கு பிரதான எதிர்க்கட்சிகள் தங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை நேற்றுடன் முடித்துள்ளன.
இத்தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சியினர் சைக்கிள் மற்றும் ஆட்டோ ரிக்ஷாக்களில் சென்று வீடு வீடாக வாக்குகளை சேகரித்தனர். அசாமில் மீதமுள்ள 64 தொகுதிகளுக்கு நாளை 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலின் போது வன்முறை சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க ராணுவத்தினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.